ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய அம்பானியோட பையனான அனத் அம்பானி அது கூட இல்லாமல் ராதிகா மர்ச்சன்ட் இவங்க 2 பேருக்குமே திருமணம் அப்படின்றது நடைபெற்றுச்சு இல்லையா. ஆனால் நேற்று சோஷியல் மீடியாவே கதி கலங்க வைக்கிற மாதிரி ஒரு தகவல் அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் எலான் மஸ்க்குமே தொடர்பு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக நிலாவில் பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்ற கேள்வியை பற்றிருப்பீங்க. ஆனால் இப்போது நிலாவில் தான் போய் ஹனிமூனே நடத்த போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், இப்போது நம்மளோட அனத் அம்பானி ராதிகா இவங்க 2 பேரோட ஹனிமூன் அப்படின்றது நிலாவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டாக அப்படின்றது தான் தெரியல. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அம்பானி கிட்டே இல்லாத பணமே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியாக ஒரு தீவு வச்சுக்கிட்டு ஹனிமூன் பண்ணுறதோ இல்லை ஜென்ரலாக இருக்கிறதோ அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க மொத்தமே வேறு ஊரில் வேறு நாட்டில் இல்லை வேறு கிரகத்தில் போயிட்டு நிலாவில் போய் ஹனிமூன் அப்படின்றத செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இதுக்கான முழு செலவையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக எலான் மஸ்க் கிட்ட பேசியிருக்கும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஷூட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா நிலாவில் கிராவிட்டி இருக்காது அப்படின்னும் போது ஸ்பேஸ் ஷூட் அப்படின்றத பிரத்யேகமாக அம்பானிக்காகவே ரெடி பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே டேரெக்டாக அந்த ஸ்பேஸ் ஷூட்டை ராதிகாவும் நம்மளோட அனத் அம்பானியும் அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால மூணுக்கு ட்ராவல் பண்ண முடியும். அங்கே அவங்களால ஒரு பூமியில் எப்படி உலாத்துறாங்களோ அதேமாரியே பண்ண முடியும். எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பானிக்கிட்ட இல்லாத காசாங்க. கண்டிப்பாக அவரால் பண்ண முடியும். அந்த ஆளுக்கான ட்ரஸ்ட் அவங்ககிட்டே இருக்குது, அந்த ஆளுக்கான மணி அவங்ககிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதற்கு நடக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய பிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடைபெறும் அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயங்கள் நேற்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போதே என்ன இது சும்மா சொல்லுவாங்க, நிலாவில் போய் வாழ போறியான்னு சொல்லி இவங்க உண்மையாகவே நிலாவில் போய் ஹனிமூன் கொண்டாட போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு நம்மளுக்கு இருந்துருக்குல்ல. இந்த அளவுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் அவர்கள். எஸ், அர்ஜுன் தாஸ் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்கும்போது நோ மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த நோ மேரேஜ் அப்படின்றத கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பாற்றினாரானா இல்லை. ஏன் அப்படின்னா, நேற்று இன்ஸ்டாகிராமோட ஒரு ஸ்டோரியில் ஒரு பொண்ணு கூட அவங்க தோள்பட்டையில் கை வச்சிருக்கா மாதிரி போட்டிருந்தாரு. நடுவில் ஒரு ஹார்ட் வேறு போட்டு வச்சுருந்தார். இதை பார்க்கும்போது என்னையா இது இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பற்றி வாயே திறக்கல. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது இந்த ஹீரோயின் அந்த ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது ஹீரோயின் மாதிரியும் தெரியல. அவங்க ஜென்ரலாக தான் இருக்காங்க பார்க்கறதுக்கும். ஸோ நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு மூவி ப்ரொமோஷனாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இப்போ சமீபத்தில் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் தான் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஏதோ ஒரு மூவி ப்ரொமோஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.